ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பிரவீன் கோட் ஷிப்பு அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் தரமான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, பார் ஓனரான பாபு அப்படின்றவரு திடீர்னு அவருடைய பார்லயே பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்து போறாரு. இந்த பாபுன்றவரு தற்கொலை பண்ணி இறந்து போறதுக்கு காரணமே கிடையாதுங்க. அதனால இது ஒரு மர்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் அந்த ஒரு ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. இந்த வழக்கு நம்ம ஹீரோவோட கைக்கு வருதுங்க. ஹீரோ சந்தேகப்படுறவங்களை எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல திடுக்கிட்டும் உண்மைகள் வெளியில வருதுங்க. உண்மையிலேயே இவர் தற்கொலை பண்ணி தான் இறந்து போனாரா, இல்ல இது கொலையா? அப்படி இது கொலையா இருந்தா அத்தனை பேர் பார்ல இருக்கும்போது எப்படி இவர் தற்கொலை பண்ணி இறந்து போன மாதிரி ஒரு கொலை சம்பவத்தை பண்ணியிருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நாமளும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கேரளால இருக்கக்கூடிய ஒரு கல்லுக்கடையை காட்டுறாங்க. அது ஒரு இரவு நேரங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கல்லுக்கடையோட ஓனர், அவருடைய பேரு பாபு, அவர் என்ன நினைச்சாருன்னே தெரியலங்க. அதே கல்லுக்கடைக்குள்ள ஒரு ரூம்குள்ள தூக்கு மாட்டி இறந்து போறாரு. அவர் ஏன் இறந்து போனாரு அப்படின்றதுக்கான காரணம் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர் வராருங்க. அவருடைய பேரு சந்தோஷ். அவர் தாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகும் போதே அந்த கல்லுக்கடையில வேலை பார்க்கறவங்க, அதே சமயம் அந்த பாபுன்றவர் தூக்கு மாட்டி இறந்து போன அந்த டைம்ல கல்லுக்கடையில இருந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக. இப்போ நம்ம ஹீரோ நேரா உயரதிகாரியை மீட் பண்றதுக்காக போறாருங்க. ஹீரோவை பார்த்து உயரதிகாரி சொல்றாருங்க, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கேஸை ஈஸியா சால்வ் பண்ணிட்டியா, எல்லா கேஸையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா லக்குன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எனக்கு தெரியும் சார், இது வரைக்கும் நான் 6 மர்டர்ஸை சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் நான் யாரையுமே அடிச்சது கிடையாது, 10 நாளைக்கு மேல டைம் எடுத்ததும் கிடையாது, ஒரு கேஸை டைமர் போட்டு 10 நிமிஷத்துல கூட சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோவோடைய திறமையை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதை கேட்ட உயரதிகாரியும், பரவாயில்லையே நீ திறமைக்காரன் தான், அதனால இந்த கல்லுக்கடை கேஸை நீயே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சார் அந்த கேஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்ல ஏசிபி உன்னோட பேரை தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, அதனால நீ தான் இந்த கேஸ் எடுத்தாகணும், இந்த ஸ்டேஷனுக்கு வந்து எடுக்கிற முதல் கேஸா இருக்கட்டும், இந்த கேஸ் எடுத்துக்கோ அப்படிங்கும்போது, இல்ல சார் இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு சைக்காலஜிக்கலா கொஞ்சம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு உன் மண்டையில் ஏதாவது கோளாரா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்னுடைய அப்பா ட்ரங்க் அடிக்ட், தினமும் குடிச்சிட்டு வருவாரு, அந்த ஸ்மெல்லே எனக்கு ஆகாது, என்னுடைய அம்மா முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க, அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க சார். இப்போ நான் இந்த கேஸை எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த கல்லுக்கடைக்குள்ளெல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும், அந்த கல்லுக்கடை வாசமே எனக்கு ஆகாது சார், அதனால தான் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி நிறைய வேதனைகளை அனுபவிச்சிருக்கிறேன் சார், கல்லுக்கடை வாசம் பட்டாலே எனக்கு தும்மலும் வாந்தியும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா நீ சினிமா கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த கேஸை நீ தான் எடுத்தாகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கேஸை மட்டும் எடுத்துக்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஏதோ ஒரு வழக்கு ஒன்று கிடைச்சிருக்கான், அது சூப்பரான ஒரு வழக்கம், அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. பாபு அப்படின்றவர் இறந்து போன அந்த டைம்ல கல்லுக்கடையில இருந்த சுனில் அப்படின்ற ஒரு நபரை ஸ்டேஷன்ல வச்சு இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன உன் மேல ஃபுல்லா கல்லு வாசனை அடிக்குது அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்க, கல்லுக்கடையில இருந்து வந்த கல்லு வாசம் தான் அடிக்கும், என்ன பெர்ஃப்யூம் வாசமா அடிக்கும் அப்படின்னு இவரும் எக்கத்தாளமா கேள்வி கேட்க, போலீஸ்காரங்களுக்கும் அவருக்கு ஆக மாட்டேதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கரெக்டா நம்ம ஹீரோ வராரு, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. மிலிட்ரியில இருந்த ஆளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எக்ஸ் மிலிட்ரி, இப்போ நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சுனில் பாத்தீங்கன்னா பயங்கரமா குடிச்சிருந்திருக்காருங்க. அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் குடிச்சா உடல் என்னத்துக்கு ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கு இந்த சுனில் சொல்றாரு, என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டேன், எல்லோருமே சந்தோஷத்துக்காக குடிக்கிறீங்க, நான் என்னோட சோகத்தை மறைக்கிறதுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னமா பிலாசிபி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் சுனிலை கலாய்க்கிறாங்க. சுனில் டென்ஷனா வராருங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இந்த சுனில் பயன்படுத்தக்கூடிய மாத்திரையை கவனிக்கிறாருங்க. இவருடைய பிரஷருக்கு இவர் மாத்திரை போடுற பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படின்றது தெரிய வருதுங்க. சரி அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்னு எதையுமே மறைக்காம என்கிட்ட டீடைல்டா சொல்லு அப்படின்னு சொல்ல, இந்த சுனில் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. யூசுவலா அந்த கல்லுக்கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா க்ளோசிங் டைம்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சீட் ஆடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. வழக்கம் போல அன்னைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க சீட் ஆடுறதுக்காக எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்போ அந்த டைம்ல 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் கைகலப்பா மாறி இருந்திருக்கு. அந்த கைகலப்புல 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அடிச்சுட்டு இன்னொரு ரூம்குள்ள வந்து விழுந்துடுறாங்க. அப்படி விழுகும்போது தான் இவங்க 2 பேரும் அந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கர ஷாக் ஆகி எல்லோருக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த கடையோட ஓனரான பாபு பாத்தீங்கன்னா தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா குட்டப்பு அப்படின்ற ஒரு நபரை ஸ்டேஷனுக்கு வர வச்சு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாரு. அவர் ஸ்டேஷனுக்கு வரதுக்குள்ளேயே இந்த குட்டப்போட மொத்த ஜாதகத்தையும் ஹீரோ எடுத்துட்டாருங்க. அதை புட்டு வைக்கும் போது இந்த குட்டப்பூவே பயங்கர ஷாக் ஆகுறாரு. இவ்வளவு விஷயங்களை நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுதான் நம்ம ஹீரோடைய டேலண்டேங்க. சம்பவம் நடந்த
டைமில் நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் கல்லு கடையில் தான் இருந்திருக்கிறீங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது இந்த குட்டப்பூ சொல்கிறான், ஆக்சுவலாக நாங்கள் குடிக்கிறதுக்காக போல என்னோட பாட்டி கல் வேணும்னு கேட்டாங்க, அதை வாங்குறதுக்காக தான் போனேன், அங்கே தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல, சரி அன்னைக்கு என்ன நடந்தது, நீ என்ன பார்த்த அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லு அப்படின்னு சொல்ல இந்த குட்டப்பூ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லு கடையில் இருந்த 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பா மாறி 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு பாபுவோட ரூம்குள்ள போய் விழுந்திருந்திருக்காங்க. அங்கே தான் பாபு தூக்கில் தொங்கிட்டு இருந்ததை பார்த்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோருக்கும் தகவலை கொடுத்து அந்த பாரில் இருக்கக்கூடிய எல்லோருமே போயிட்டு இந்த பாபுவை ரெஸ்கியூ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. கண்ணன் அப்படின்றவர் தான் மேலே இருக்கக்கூடிய கயிறு அறுத்திருந்திருக்காருங்க. கீழே எல்லோரும் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே பிடிக்க கிடையாதுங்க. பட்டுன்னு இந்த பாபுவோட பாடி கீழே விழுத்துறது. பாபு பாபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே எழுப்புறாங்க. ஆனால் பாபு இறந்துட்டாரு அப்படின்னு தெரிய வருது. அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் காப்பாற்ற முடியுமா அப்படின்ட்டு. உடனே சுனில் சொல்றாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ண முடியும், காப்பாற்றவலாம் முடியாது அப்படின்ட்டு. ஆனால் பாபு சம்பந்தமே இல்லாமல் தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அதே கடையில் வேலை பார்க்கக்கூடிய சிலோன் அப்படின்ற ஒரு நபர் கேட்கிறாரு. அங்கே கட் பண்ணா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் சிலோன் அப்படின்ற ஒரு நபரை வச்சு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாருங்க. ஆக்சுவலாக இந்த சிலோன் அப்படின்றவருடைய உண்மையான பேர் ராமகிருஷ்ணா. ஒரு 15 வருஷம் சிலோனில் வேலை பார்த்துட்டு வந்ததுனால இவர் எல்லோருமே சிலோன் சிலோன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இதுவே இவரோட பேர் ஆயிடுச்சுங்க. சரி உன் கதையை விடு, பாபுவோட கதையை சொல்லு அப்படின்னு சொல்ல, பொறுக்கினாலும் கொஞ்சம் டீசென்டான ஆள் சார் அப்படின்னு இந்த சிலோன் சொல்றாருங்க. பாபுவோட மனைவி எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்க, பாபுக்கு கல்யாணம் ஆகல சார், அவனுக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பமே கிடையாது, ஆனா அவனுக்கு 4 பசங்க இருக்காங்க, அவனோட டேபிள் டிராயர் ஓப்பன் பண்ணியிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல, பார்த்தேன் பக்கா லோக்கலான 4 கன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. பாபுக்கு பாதுகாப்பே அந்த கன்னு தான். கன்னை தான் பார்த்தீங்கன்னா இந்த பாபு பசங்களா பார்க்குறான் அப்படின்றது தெரிய வருதுங்க. சரி ஊருக்குள்ள இவனை எல்லோருமே கொம்பன் பாபு அப்படின்னு சொல்றாங்களே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்க, இந்த சிலோன் சொல்றாரு அது ஒரு பெரிய கதை சார் அப்படின்ட்டு. பெருசாலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஷார்ட்டா சொல்லு அப்படிங்கும்போது இந்த சிலோன் சொல்றாருங்க, காட்டுக்குள்ள கூட்டம் கூட்டமாக போற யானையை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல, ஆனால் தனியா இருக்கக்கூடிய ஒத்த யானை மொத்தத்தையும் அழிச்சிரும். அந்த மாதிரி ஒத்த யானை தான் சார் இந்த பாபு, எத்தனை கூட்டம் வந்தாலும் அடிச்சு மல்லு கட்டி ஜெயிச்சிருவான் சார். சரி உன்னோட அனிமல் பிளான்ட் கதையெல்லாம் நிப்பாட்டிட்டு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா சொல்லு அப்படின்னு சொல்ல, இந்த சிலோன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதையை சொல்றாருங்க. பாபுவோட டெட் பாடியை கீழே போட்டுட்டு சுத்தி நின்று எல்லாருமே யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சீட்டாட்டம் முடிஞ்சோன்னே 500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்ன பாபு திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கான காரணம் என்ன, ஒருவேளை போதையை போட்டு அவர் அறியாமே இதை பண்ணிட்டாரோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப இந்த சுனில் சொல்றாரு, இல்ல இது தற்கொலையே கிடையாது, இது ஒரு கொலை அப்படின்ட்டு. கொலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த பார்ல கலவரத்தை உண்டு பண்ணி சண்டை போட்ட ஒரு நபரை ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கூட்டு வந்திருக்காருங்க. அன்னைக்கு ராத்திரி 11 பேர் ஒன்னா உட்காந்து குடிச்சிட்டு சீட்டாடி இருக்கிறீங்க. குடிக்கிறது சீட்டாடுறது, குடிக்கிறது சீட்டாடுறது, இதை ரிப்பீட்டா பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அந்த டைம்ல பாருக்குள்ள யாரும் வரவும் கிடையாது, உள்ள இருந்து வெளியில போகவும் கிடையாது. அதனால அந்த பார்ல இருந்த 11 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருக்கீங்க. உண்மை சொல்லு, யார் கொலை பண்ணா, யார் கொலை பண்ணா அப்படின்னு கேட்க, இந்த கலவரத்தை உண்டு பண்ணவர் எனக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே சுனில் அப்படின்றவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. போலீஸ் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அப்படின்றத அங்க இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே சொல்றாருங்க. ஒருவேளை இது ஒரு மர்டரா இருந்தா கொலைகாரன் கண்டிப்பா இன்னும் இந்த பாருக்குள்ள தான் இருப்பான்னு நினைக்கிறேன், எல்லோரும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுறாங்க. பட் இவங்களை தவிர அந்த பார்ல வேற யாருமே இல்ல. அதே சமயம் சுனில் சொல்றாரு, இந்த பாருக்கு 2 டோர் இருக்குது, அந்த 2 டோருமே இவங்க சீட்டாடுறதுக்காக லாக் பண்ணி சாவியை கொண்டாந்து உள்ள வச்சிருந்திருக்காங்க. அது வைக்கப்பட்ட இடத்துலயே தான் இருக்குது. அப்போ வெளியிருந்து யாரும் உள்ள வந்து கொலை பண்ணல அப்படின்னா நம்மள யாரோ ஒருத்தங்க தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதனால போலீஸ் வர வரைக்கும் நம்ம யாருமே இந்த இடத்துல இருந்து நகரக்கூடாது, போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குள்ள இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்திருக்கிறாருங்க. இப்போ எல்லோரும் உள்ள வந்து உயர் அதிகாரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய கிரைம் சீனை ஆய்வு செய்யறாருங்க. பாடி இறக்குனது யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த கடையில் இருக்கிற எல்லாருமே நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் சார் இறக்கணும் அப்படின்னு சொல்ல, யார் செத்துட்டா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது அப்படின்னு கேட்கும்போது துப்புரான் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணதா சொல்றாரு. நீ என்ன MBBS படிச்சிருக்கியா, அது எப்படி நீயே முடிவு பண்ணலாம், உன்னால ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போக முடியாதா அப்படின்னு கேட்கும்போது என்னால் வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பயங்கரமாக புலம்புறாப்புலங்க. அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பாபுவோட டேபிள் டிராயர் ஓப்பன் பண்ணி அங்கிருந்த கன்னை கவனிச்சிருந்திருப்பாரு, கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்திருப்பாரு, கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சிருந்திருப்பாருங்க. இவங்களை எல்லாரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு போகலாம், பேலன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேஷனில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கூட்டிட்டு போறாங்க. இப்படி தான் அந்த கடையில் இருந்த எல்லோருமே ஸ்டேஷனுக்கு வந்திருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த உயர் அதிகாரி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வித்தியாசமாக உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இது என்ன புது டைப்பாக இருக்குது அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலாக இது மர்டர் தான் சார் அப்படின்ட்டு. அப்படியா, எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, இந்த பாபு டேபிள் மேலே ஏறினது
அதற்கான ஃபுட் பிரிண்ட் கிடையாது. கயிறை பாபு தொடவே கிடையாது. கையில கயிறோட அச்சும் கிடையாது. அது மட்டும் இல்லாம பாபு ஸ்ட்ரகிளிங் அனுபவிச்சு சாக கிடையாது. அதற்கான காரணம் பாபு மயக்கத்துல இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த கயிறு கழுத்துல இருக்கப்பட்ட அந்த ஆங்கிள் வந்து வேற ஒரு ஆங்கிளா இருக்குது. இவரா தூக்குல தொங்கி இருந்தாரு அப்படின்னா அவருடைய முன்பக்கம் தான் பாத்தீங்கன்னா கழுத்துல காயம் ஏற்பட்டிருக்கும். ஆனா இவரை யாரோ ஒருத்தங்க பின்பக்கமா தூக்கி தொங்க விட்டுருக்கிற மாதிரியான ஆதாரங்கள் ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த 4 மணி நேரமா யாருமே உள்ள வரவும் கிடையாது, உள்ள இருந்து வெளியில போகவும் கிடையாது. அப்படி யாராவது உள்ள வந்திருந்தாங்களோ வெளியில போயிருந்தாங்களோ வாசல்ல ஃபுட் பிரிண்ட் இருந்திருக்கும். இங்க இருந்த எவிடன்ஸ் எல்லாமே பக்கவா க்ளீன் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்குது. அந்த சண்டையை நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஹாலை கூட்டி பெருக்கி இருக்கிறாங்க. எவிடன்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டேபிள் டிராயர்ல பணம் அப்படியே இருக்குது. ஸோ இங்கிருந்து எதுவுமே திருட்டு போக கிடையாது. அங்க இருக்கக்கூடிய டைரியில ஒரு 3-4 பேஜ் வந்து கிழிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. யாரோ ஒருத்தங்க அந்த டைரியில இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து கிழிச்சிருக்காங்க. அதுல என்ன கண்டென்ட் இருந்தது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வருதுங்க. அவங்க அப்பா குடிச்சிட்டு வரதும் அவங்க அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போனதும் அதே சமயம் அந்த கல்லு வாசனை இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோவை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விடுது. உடனடியாக அந்த கல்லுக்கடையை விட்டு வெளியில போய் பயங்கரமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு தூரம் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எவ்வளவு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா இவரால் அங்க நிக்க முடியாம போய் வாந்தி எடுத்தார் இல்லையா, அதை வச்சு உயர் அதிகாரி நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. ஹீரோவும் வெளியில போய் வாமிட் பண்ணிட்டு என்னடா அது ஒரு ஃபார்ம்ல இருந்தோம் டக்குன்னு இப்படி சொதப்பிட்டமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த கல்லுக்கடையை பாக்குறாருங்க. அந்த கல்லுக்கடைக்கு வெளியில இந்த கொம்பன் பாபு நிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாருங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த கல்லுக்கடையில வேலை பார்க்குறவர் தான் கைஸ் கண்ணன் அப்படின்றவர். அவரால் சரியா நடக்க முடியாது, கொஞ்சம் தட்டு தடுமாறி தான் கைஸ் நடப்பாரு. அந்த வகையில் இந்த கல்லுக்கடைக்கு அன்னைக்கு ராத்திரி குடிக்க வந்த எல்லோருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய கடைசி ட்ரிங்க், எல்லோருமே கிளம்புங்க, க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு கேட்க, ஆமாப்பா டைம் ஆயிடுச்சு, கேம் ஆடுறவங்க மட்டும் இருங்க, மற்றவங்க எல்லோருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாருங்க. இந்த பாரோடைய ஓனரான பாபு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள இருக்கிறாரு. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 3 பாட்டில் கல் வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அவர் மட்டும் தனியாக உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. வெளியில இந்த சுனில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குடிகாரங்க கூட சேர்ந்து சீட் ஆடுறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல ஆரம்பிச்சிடணும், இல்லாட்டி விட்டுறணும், திடீர்னெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, எங்க வீட்டுல இருந்து கால் பண்றாங்கன்னா என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி இந்த சுனில் அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு சீட் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கொம்பன் பாபு அப்படின்ற இந்த பாரோட ஓனர் வந்து பயங்கரமா குடிச்சு தீத்துட்டு அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா அதுக்கப்புறம் தான் இவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்கிறாரு. இவருடைய பாடியை வச்சு மூடி வச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க இன்னும் வரல. ஆனா ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா நாங்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போக முடியாது, போலீஸ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுனில் பிடிச்சி வச்சிட்டாருங்க. இங்க இருக்கக்கூடிய யாரு வேணாலும் இந்த பாபுவை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு இந்த சுனில் நினைக்கிறாருங்க. ஏன்னா இந்த பாபு எல்லாரு கூடயுமே பஞ்சாயத்து இழுத்து வச்சிருந்திருக்காரு. அதனால யாரு வேணாலும் இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு யாரையும் விட மாட்டேன்றாருங்க. இப்ப பகல் நேரத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த பார்ல வேலை பார்க்கக்கூடிய கண்ணன் அப்படின்றவருடைய மனைவி பாரை நோக்கி நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயத்த அந்த பார்ல வேலை பார்க்குற ஒருத்தர் இந்த கண்ணன் கிட்ட சொல்றாருங்க. கடைக்கு வந்த இந்த கண்ணனுடைய மனைவி பாத்தீங்கன்னா நேரா பாருக்குள்ள நுழையிறாங்க. இந்த பாபுவை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய சிலோன் வந்து ஒரு மாதிரி பாக்குறாருங்க. அதாவது இந்த பார்ல வேலை பார்க்கக்கூடிய கண்ணன் அப்படின்றவருடைய மனைவிக்கும் அந்த பாரோடைய ஓனரான பாபு அப்படின்ற நபருக்கும் லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரியான பார்வையில பாக்குறாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு தெரியுது. பயங்கர டென்ஷன் ஆகிறாருங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணன் பாத்தீங்கன்னா பாருக்குள்ள போறாரு தட்டி கேட்கறதுக்காக. உள்ள போய் பார்த்தா இந்த பாபு மட்டும் தான் அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல இவருடைய மனைவி இருக்க மாட்டாங்க. உடனே ஒரு கோவமா அந்த பாரை விட்டு வெளியில வந்தா அந்த பக்கம் பாபுவோட மனைவி ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதை அதே கடையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த சிலோன் மற்றும் சிலோனுடைய மனைவி பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ஓடிடுவாங்க. அங்க கட் பண்ணா இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன் கண்ணன் அப்படின்றவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள விசாரணை பண்றதுக்காக ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரை கூட வச்சுட்டு ஹீரோ விசாரணை நடத்துறாருங்க. உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க மிரண்டா அப்படின்றாங்க. திருமணமா எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ பதில் சொல்றாருங்க 5 வருஷம் அப்படின்ட்டு. இல்ல 10 வருஷம் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே சாரோடைய கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கலாய்க்கிறாங்க. இல்ல உங்களோட செயினை பார்க்கும்போது 5 வருஷம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இந்த செயின் வாங்கி ஒரு 6 வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் நான் பார்த்தேன், என்னோட கால்குலேஷன் எப்படி மிஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் சந்தோஷப்படுறாருங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ உங்களுக்கு அபார்ட்டட் தானே அப்படின்னு கேட்க ஆமான்றாங்க. பாத்தீங்களா நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு இவர் சிரிக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுட்டு அமைதியாகிறாரு. இப்போ அவங்க நினைச்சு பாக்குறாங்க இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது பக்கத்துல வந்து உட்காந்து கண்ணன் பயங்கரமா அழுவாரு. எல்லாம் என்னாலதான் அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல கண்ணனோட மனைவி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கேட்கிறாரு கண்ணனுக்கும் இந்த பாபுக்கும் இடையில தகராறுலாம் இருக்கு, அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இப்போ இந்த கண்ணனோட மனைவி ஒரு கதை சொல்றாங்க. கண்ணன் பார்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியில பாப்பாரு. பார்த்தா இந்த பாபுவோட கார் வெளியில நின்றுட்டு இருக்கும். ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கு. ஆனா இவர் உள்ள வந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த பாபு உன்னோட வீட்டுக்கு தான் போயிருக்கான் அப்படின்ட்டு. உடனே இந்த கண்ணன் ரொம்ப வேகமா அவரோட வீட்டுக்கு வருவாருங்க. பார்த்தா வீட்டு வாசல்ல இந்த பாபுவும் கண்ணனோட மனைவியும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கோவமா போய் அவரோட மனைவி அடிக்கிறதுக்காக போயிடுவாருங்க. உன்னை எவ்வளோ நம்பின, எனக்கே துரோகம் பண்ணிட்ட, என்கிட்ட அழகு
அழகு இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு துரோகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பாபு வந்து தடுப்பாரு. லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காத, நான் கொடுத்த காசை வசூல் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னையே ஏமாத்திட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே கிளம்பிட்டாருங்க. ஸோ இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷன்ல இந்த கண்ணனை விசாரணை பண்றதுக்காக நம்ம ஹீரோ வர சொல்லி இருக்கிறாரு. உன் பொண்டாட்டியை நீ பயங்கரமா அடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் இதுக்கு சார் என் பொண்டாட்டி அடிக்க போறேன், நான் எந்த தப்புமே பண்ணல சார், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த கண்ணன் சொல்றாரு. உன் பொண்டாட்டி உடம்புல அப்ப காயமெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, அவ கீழே விழுந்துட்டா சார், நான் அவளை அடிக்கவே கிடையாது, பயத்தில் ஏதாவது உளறி இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எப்போ எங்க கீழே விழுந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஓடும்போது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க எதுக்காக ஓடுனாங்க அப்படின்னு கேட்கும்போது, வரப்புல ஓடுனாங்க, நாய் துரத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த நாய் அப்படின்னு கேட்கும்போது, பார்ல இருக்குமே அது ஒரு வெறி பிடிச்ச நாய் சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. நீ சொன்ன கதையெல்லாம் போதும், ஒருவேளை உன் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தானா உன்னை மட்டும் இல்ல அந்த நாயும் பிடிச்சி நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன்னோட பாடி லாங்குவேஜ், நீ பேசுற விதம், இதை வச்சே தெரியுது நீ ஏதோ பண்ணியிருக்க அப்படின்ட்டு. உண்மையை சொல்லு, நீ ஏன் உன்னோட பொண்டாட்டி கிட்ட இருந்து தள்ளி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அவ பாபுவை சூஸ் பண்ணிட்டா சார், அதனால தான் நான் அவ கூட பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாபு வந்து பொம்பளை விஷயத்தில் ரொம்ப வீக்கான ஒரு ஆளு, நம்ம கடையில் வேலை பார்க்கக்கூடிய கல்யாணி அப்படின்ற அந்த லேடி கூட இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, யாரு அந்த சிலோனுடைய மனைவியா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது அந்த ஆளுக்கு தெரியாது அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆளுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் கண்டுக்க மாட்டாரு, இவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு, அப்பதானே இந்த சிலோனுக்கு வேலைக்கு போகாமையே கல்லு கிடைக்கும், அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த போலீஸ்காரங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. பாபு ஒரு மோசமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டி நம்ப மாட்டா சார், ஏன்னா பாபு அப்படி ஒரு டைப்பு, பாபு பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாபு அப்படின்றவரை தேடி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா இவர் ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரியல் எஸ்டேட் பிசினஸ்லயும் இருந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா இவர் அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அத்தனை பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளா நின்று சமாளிச்சிருந்துருக்காருங்க. அத்தனை பேர்த்தையுமே ஒத்தாளா நின்று அடிச்சு பறக்க விட்டு இருந்திருக்காருங்க. இதே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அங்க நின்று அந்த கண்ணனுடைய மனைவி பார்த்துருந்துருக்காங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த பாபு மேல ஒரு இம்ப்ரெஷன் உருவாயிருந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாருங்க. இந்த மாதிரி வீரமான ஒரு ஆளா இருக்கிறாரு, பயங்கர ஸ்ட்ரென்த்தான ஒரு ஆளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாபு மேல ஒரு கண்ணு. ஸோ பாபு என்ன சொன்னாலும் நம்புவாங்க, பாபு பத்தி ஏதாவது சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பார் ஓனர் பாபுவை தொங்க விட்டுறதுக்கு கயிறு எங்க வாங்கினேன் அப்படின்னு போட்டு வாங்குறாங்க. உடனே இந்த கண்ணன் சொல்றாரு, சார் நான்லாம் வாங்க கிடையாது அப்படின்ட்டு. உடனே சரி நீ ஒரு வீடு கட்டி வச்சிருக்கியே, அந்த வீட்டை எப்படி கட்டின அப்படின்னு கேட்கும்போது, அது நான் சீட்டு போட்டிருந்தேன் சார், அந்த காசை வச்சு தான் வீடு கட்டினேன் அப்படின்றாருங்க. இந்த காலையும் இந்த உடம்பையும் வச்சுக்கிட்டு இந்த ஊருக்குள்ள நான் செய்யாத வேலையே கிடையாது சார், எல்லா வேலையுமே செய்வேன், கிணறு தோண்டுவேன், மேஜிக் கூட பண்ணுவேன், ஆட்டோ டிரைவர்லாம் இருந்திருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. உடனே இந்த கண்ணன் பார்த்தீங்கன்னா அவரோட கையை நீட்டிங்க பாருங்க சார், கையெல்லாம் எப்படி பொத்து போயிருக்குன்னு, அந்த அளவுக்கு நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. கண்ணனுடைய கையை இவர் பார்க்கும்போது கையில பார்த்தீங்கன்னா கையை அறுத்ததற்கான தழும்பு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. கண்ணனும் பட்டுன்னு அதை மறைச்சிக்கிறாருங்க. உடனே இந்த கண்ணன் நம்ம ஹீரோ பார்த்து, நீங்க திரிசூரா சார் அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உங்களோட ஸ்லாங் வச்சு தான் சார் நான் கண்டுபிடிச்சேன், ஆனா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாம தவிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சுங்க. ஏன்னா அவங்க அம்மா கையை கட் பண்ணி தான் இறந்து போனாங்க. அதை ஹீரோ நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ கேள்வி கேட்கிறாருங்க, உன்னோட மனைவி ரொம்ப அழகா இருக்கா, அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை வந்து ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு பெரிய கதை சார், காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவளும் நானும் காதலிச்சோம், காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. நான் உன்னை புண்படுத்துறதுக்காகலாம் கேட்கல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. கண்ணன் சொல்றாரு, செய்யற வேலைக்கு பாராட்டுக்காக ஏங்கக்கூடிய ஒரு ஆள் தான் சார் நானு, என்ன மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பட்டுன்னு ஹீரோ எழுந்திருக்கிறாரு. உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோ கிட்ட வந்து உட்காந்து ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. நான் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி கேட்டா நீ சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இந்த கண்ணன் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க ஒரு கிராமத்துல இருந்திருக்கிறாங்க, 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலா நம்ம கண்ணன் மேல காதல் இருக்கக்கூடிய விஷயத்த முதல்ல கண்ணனுடைய மனைவி மிரண்டா தான் வந்து சொல்லி இருந்திருக்காங்க. 2 பேரும் ஒன்னா படத்துக்கெல்லாம் போயிருந்திருக்காங்க, ஒன்னா பஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவருக்கும் பாத்தீங்கன்னா மிரண்டாவை ரொம்ப பிடிச்சி போய் 2 பேருமே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த கண்ணனுடைய மனைவி மிரண்டாவை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருந்திருக்காருங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த மிரண்டா வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து மிரண்டாவோட ஃபேமிலிக்கு பிடிக்கலையாட்டு இருக்குங்க. ஆனால் அவங்க அப்பா வருவாராம் பார்க்கறதுக்காக, வரும்போதெல்லாம் பிரியாணி வாங்கிட்டு வருவாராம். அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குமா. ஆனால் அந்த பிரியாணியை மிரண்டா சாப்பிட மாட்டாங்களாம், தூக்கி போட்டுருவாங்களாம். காரணம் என்னென்னா அதில் பாய்சன் இருக்கும், அவங்க பொண்ணை போட்டு தள்ளுறதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் வருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த மிரண்டா சொல்கிறாங்க. கண்ணனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்ணன் தான் வந்து என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தார், நான் கண்ணன் கிட்ட
வந்து எனக்கு ஒரு வேலையை செட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதை காரணமாக வச்சு அவன் என்னைய செட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த மிரண்டா சொல்கிறாங்க. ஆனால் கண்ணன் சொன்ன கதைக்கும் கண்ணனுடைய மனைவி மிரண்டா சொல்கிற கதைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத மாதிரி தெரியுதுங்க. சரி, கண்ணனுடைய கேரக்டர் எந்த மாதிரி அப்படின்னு கேட்க, ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கண்ணன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் குணம் படித்த ஒரு ஆளாக இருந்திருக்கிறாருங்க. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், நின்னா சந்தேகம், யாராவது ஃபோனில் பேசினா சந்தேகம், வெளியில் நின்று யாராவது கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை சுற்றி அந்த கிரீன் கலர் கிளாத்தையே கட்டி விட்டுருப்பாருங்க. யாருமே இவரோட மனைவியை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷமாக பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரெக்னென்ட்டே ஆயிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் அவரோட மனைவியை ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்துருக்காருங்க. ரொம்பவே மறுபடியும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்த அந்த டைமில் நம்ம கண்ணனுடைய மனைவிக்கு அபார்ட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து இந்த கண்ணனுடைய மனைவியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. கண்ணனுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்குது அப்படின்னு கண்ணனோட மனைவி சொல்கிறாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நீங்கள் பாபு கூட நெருக்கமானீங்களா, பாபு கூட பழக்க வழக்கத்தோடு இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதாவது பாபு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த கண்ணனோட மனைவி சொல்றாங்க. அப்போ ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு கேட்கும்போது ஊர்க்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை, வாய்க்கு வந்தபடி என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு சொல்ல இந்த ஊர்க்காரங்களை எல்லாம் நம்ம ஹீரோ கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அந்த விசாரணையில் ஒவ்வொருத்தங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆக்சுவலாக கண்ணனோட மனைவி வயிற்றில் வளர்ந்த குழந்தை வந்து கண்ணனோடதே கிடையாது, அதனால தான் கண்ணன் வந்து கண்ணனோட மனைவியை அட்டாக் பண்ணா அப்படின்ட்டு. இன்னொருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பாபு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றினாரு, அதுக்கு இந்த கண்ணனோட மனைவி வந்து கமெண்ட்ல லவ் சிம்பிளை போட்டாங்க, அதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய மாஸ்டர் அப்படின்ற ஒரு நபரை கூப்பிட்டு ஹீரோ விசாரணை பண்ணுறாருங்க. ஸோ அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் அந்த கடையில் ஏதாவது நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது துப்ரானும் இன்னொருத்தனும் சண்டை போடும்போது துப்ரானுடைய லுங்கி அவுந்துருச்சு, அப்போ அவன் அண்டர்வேர் போட்டிருந்தான், எப்போதுமே அவன் அண்டர்வேர்லாம் போட்டிருக்க மாட்டான், அன்னைக்கு அவன் அண்டர்வேர் போட்டிருந்தானா அது வழக்கத்துக்கு மாறான விஷயம் தான் சார் அப்படின்னு சொல்ல, இவன் அதை கேட்கலையா அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருங்க. அன்னைக்கு ராத்திரி கண்ணன் வந்து உங்கள் கூட சாதாரணமாக இருந்தானா இல்லை அவனோட நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்கும்போது, எப்போதுமே நாங்கள் எல்லோருமே ஒன்றா உட்காந்து சீட்டு விளையாடுவோம், அந்த சீட்டாட்டத்தில் கண்டிப்பாக அவன் வின் பண்ணிடுவான், ஆனால் அன்னைக்கு சுத்தமாக கான்சன்ட்ரேஷனே பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நடந்தது, நான் கல்யாணி கிட்ட கல் வாங்குறதுக்காக போகும்போது இந்த கல்யாணியை சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி இந்த கண்ணன் சொன்னான். எப்போதுமே அவங்க க்ளோசிங் முடிச்சுட்டு தான் போவாங்க, அது வழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிரைம் சீன்ல இருந்து கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக பேக் பண்ணி டேபிள் மேலே வச்சுட்டு இந்த கண்ணனை பக்கத்தில் உட்கார வச்சு இந்த கயிறை நீ எங்கே வாங்கின அப்படின்ற மாதிரி கேட்க, கயிறு நான்லாம் வாங்கலை சார் அப்படின்ற மாதிரி கண்ணன் சொல்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ மார்க்கெட்டில் போய் இந்த கயிறை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் யோசனை பண்ணிட்டு, ஆமாம் சார், கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் வாங்குவோம், அப்போ இந்த கயிறு வாங்கிட்டு வந்திருப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. நான் கடைக்காக சில பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லுவார், அப்போ பாபு நான் கொடுத்த லிஸ்ட்டை வச்சு தான் இந்த பொருளெல்லாம் வாங்கினேன் சார், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி கண்ணன் சொல்கிறாருங்க. மட்டும் இல்லாமல் இறந்து போன பாபுவோட உடம்புல மயக்க மருந்து இருந்ததற்கான தடயத்தை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. பாபு குடிச்ச கல்லில் வந்து மயக்க மருந்து கலக்கப்பட்டிருந்திருக்குது. அந்த கல்லை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் தான். ஸோ எப்படி பாபு குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ல மயக்க மருந்து வந்தது அப்படின்னு கேட்க இந்த கண்ணன் சொல்றாரு, இது கடையில் பண்ணக்கூடிய ரெகுலரான ஆக்டிவிட்டி தான் சார், கல்லில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை போடுவோம், ஸோ அந்த டேப்லெட் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மயக்கத்தை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. கடைக்கு வரவங்களும் கேட்டு வாங்கிட்டு போவாங்களாம். பாபு அண்ணாவும் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை கலந்த ட்ரிங்கை தான் வந்து குடிப்பாராம். நான் வந்து பாபுவை போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைச்சிருந்தா மாத்திரையை அதிகப்படுத்தி போட்டிருந்தாலே அவன் செத்துருப்பானே அப்படின்ற மாதிரி இந்த கண்ணன் சொல்றாருங்க. அப்படி பண்ணியிருந்தா அவனை ஈஸியாக நாங்கள் பிடிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ கடைசியாக எப்போ பாபுவை பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு சீட் ஆடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாபு மட்டும் தனியாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருக்கிறாருங்க. பாட்டிலெல்லாம் கொண்டு போய் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரும்போது இவர் குடிச்சிட்டு இருந்ததை இவர் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் எல்லோரும் போய் ஒன்றா உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் நமக்கே தெரியுமே. இந்த பாபுவோட டெட் பாடியை கீழே வச்சுட்டு இந்த சுனிலோட தலைமையில் உள்ளுக்குள்ளேயே இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்குதுங்க. பாபு சாகும்போது யார் அந்த இடத்துல இருந்தா அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணன் சொல்கிறாரு, நான் க்ளீன் பண்ணி பாட்டிலெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வரும்போது அவர் அங்கே உட்காந்து கல் குடிச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கூட இந்த அண்ணன் வந்து சேர் எடுக்கிறதுக்காக உள்ளே போனார், அப்போ கூட பாபு அண்ணா உயிரோட தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் வணக்கம் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சீட் ஆடி இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு அந்த ரூம்குள்ளே போகும்போது தான் அவர் செத்து போயிருக்கிறாரு அப்படின்ற விஷயமே எல்லாருக்குமே தெரிய வந்திருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கண்ணனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா கண்ணன் கிரைம் சீன்லேயே இல்லை, ஏன்னா இவங்க கூட உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு இருந்திருக்காரு. கண்ணன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மைதானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த டைமில் அந்த பார்ல இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கூப்பிட்டு நம்ம ஹீரோ விசாரணை நடத்துறாரு.
எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்ணனுக்கு சாதகமாக தான் வந்து பதில் சொல்கிறாங்க. இப்போ இந்த சுனில் அப்படின்ற நபரை மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி நீங்கள் எல்லாம் சேர்ந்து கண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சுனில் சொல்கிறாரு, நான் எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் கூட நிற்க மாட்டேன் சார். கண்ணன் வந்து அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனையின் காரணமாக டிப்ரெஷனில் இருந்தது உண்மை, ஆனால் கொள்கிற அளவுக்கெல்லாம் வந்து அவன் போக மாட்டான், கண்டிப்பாக அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் தோணுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ இந்த கண்ணன் சீட்டுக்கட்டை எடுத்து கையில் அப்படியே விளையாடுவார் இல்லையா, அதையெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஸோ இந்த கண்ணன் வந்து நல்ல ஒரு மெஜிஷியன், நல்லா மேஜிக்லாம் பண்ணுவார், கண்ணனோட மேஜிக் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சுனில் கிட்ட கேட்க சுனில் சொல்கிறாருங்க, ஆக்சுவலாக கண்ணனோடைய உடம்பு முழுக்க சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி பூட்டெல்லாம் போட்டுருவாங்க, அப்படியே பாலத்து மேலே இருந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிருவாருங்க. பட்டுன்னு இவர் பாட்டுக்கு அந்த செயின் எல்லாம் அவுத்துட்டு அசால்ட்டாக வெளியில் வருவாருங்க. அதாவது பூட்டப்பட்ட பூட்டை பார்த்தீங்கன்னா சாவியே இல்லாமல் ஓப்பன் பண்ணிட்டு அசால்ட்டாக வெளியில் வருவார். அதுக்கப்புறம் புறா வச்சு மேஜிக் பண்ணி அதை ஒரு வேற ஒரு பொருளாக மாற்றுறது, அதுக்கப்புறம் தண்ணியை வச்சு மேஜிக் பண்ணுறது, அப்புறம் ஒரு சேரில் ஒருத்தங்களை உட்கார வச்சு ஃப்ரண்ட்டில் ஒரு துணியை வச்சு ஆட்டினோம்னா அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க மறைஞ்சு போகிற மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மேஜிக்கை இவர் பண்ணுவாருங்க. இப்போ ஒரு மேஜிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த மேஜிக்கை எப்படி எந்த ட்ரிக்கை பயன்படுத்தி இவர் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சுனில் கிட்டலாம் சொல்லியிருந்திருக்கிறாராம். இப்போ உயிரதிகாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸோட அப்டேட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பாபுவோட கழுத்தில் கயிறை போட்டு இருக்கிறதுனால தான் அவர் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்திருக்குது. பட் அவரோட உடம்புல வந்து மயக்க மருந்து இருந்ததற்கான தடயம் கிடச்சிருக்குது. ஸோ அவர் குடிக்கக்கூடிய கல்லில் மாத்திரை கலந்து தான் அவர் குடிச்சிருக்காரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிளியர் கட் மர்டர் தான் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. யார் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பாரில் அந்த டைமில் இருந்தவங்க எல்லாரோடைய ஃபோட்டோமே அங்கே ஹீரோ ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்ணன் தான் சார் மர்டரர், கண்ணன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி வேற ஒரு நபர் மேலே கை வச்சு காட்டுறாருங்க. யார் துப்ரான் தான் கொலை பண்ணதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் கண்ணன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவை பார்த்து கை வை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கில்லர் அப்படின்னு நீ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் அவன் மட்டும் கொலை பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா 100 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு ஆள்னால தொங்க விட்டு தூக்கவெல்லாம் முடியாது, இன்னொருத்தங்க அவனுக்கு கூட இருந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல கண்ணன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சார், கூடி சீக்கிரம் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னால இந்த கேஸை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா வேற ஒரு ஆளுக்கு நம்ம மாற்றி விட்டுறலாம், நான் என்ன உயரதிகாரிகிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறாருங்க. ஹீரோ தான் கேஸை சால்வ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு இருக்காரு. உயரதிகாரிகிட்ட சொல்கிறாரு, என்னோட லைஃப்பில் நடந்த பாஸ் ஹிஸ்ட்ரியை நான் மறக்கணும் அப்படின்னா இந்த வழக்கை நான் சால்வ் பண்ணியே ஆகணும், எனக்கு ஒரு 10 நாள் போதும், நான் கூடி சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே கடையில் வேலை பார்க்கக்கூடிய சிலோன் அப்படின்றவருடைய மனைவியை விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கே போறாருங்க. சிலோனோட மனைவி கிட்ட ஹீரோ கேட்கிறாருங்க, நீங்க அழகா இருக்கீங்க, ஆனா சிலோனை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒரு பெரிய கதை சார், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, பசங்க மேலேயும் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த சிலோன் அடிக்கடி என்னோட வீட்டுக்கு வருவார், அவரோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே சொல்லி அழுவார், அதை பார்க்க அவரை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு, சரி நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சிலோனோட மனைவி சொல்றாங்க. அது எதுக்கு சார் கேட்குறீங்க, என்னோட விதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க மாமனார் இருக்கிறாரே அவர் எப்போதுமே இப்படித்தானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த கண்ணனுடைய மனைவி நம்ம ஹீரோக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. தண்ணி நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அதை சூடு பண்ணது நானு அப்படின்ற மாதிரி சொல்ல அது இருக்கட்டும், எப்போதுமே பார்ல இருந்து கண்ணன் உங்களை சீக்கிரமாவே வீட்டுக்கு போக சொல்லிடுவாரா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல அன்னைக்கு தான் முறையா நான் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த சிலோன் பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, நீங்க காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பு இந்த பாபுவோட செருப்பு தானே, எப்படி உங்க காலுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சிலோன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பம்ப ஆரம்பிக்கிறாருங்க. அது எதுக்கு வேஸ்டா தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சிலோன் சொல்றாருங்க. உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கயிறு எடுத்து காட்டி இந்த கயிறை அவுத்தது வந்து கண்ணனு தானே சொன்னீங்க, கண்ணன் கயிறை அவுத்தாரா இல்லை அறுத்தாரா அப்படின்ற மாதிரி கேட்க சார் அது வந்து அவுத்தாரு அறுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாற்றி பேசுறாரு, கரெக்டாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் சார் அறுத்தாரு அப்படின்ற மாதிரி சிலோன் சொல்லிடுறாருங்க. ஆனால் இந்த கண்ணன் கிட்ட விசாரணை பண்ணதில் அவர் அறுத்த மாதிரியே சொல்லலைங்க. உடனே போலீஸ்காரங்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. உடனே இந்த கண்ணன் சொல்கிறாரு, நான் குழப்பத்தில் இந்த மாதிரி மாற்றி சொல்லிட்டேன் சார், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ கண்ணனுடைய மனைவி ஹீரோ கிட்டே ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அன்யூஷுவலான விஷயத்தை ஏதாவது நோட் பண்ணீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க இல்லையா, அன்னைக்கு வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக நான் வெளியில் வரும்போது அந்த பார் கிட்ட முட்டத்தலையோட ஒருத்தர் நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சார் நான் ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. இல்லை எனக்கு ஒரு 5000 ரூபா பணம் தேவை இருக்குது தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க மந்த் என்கிட்ட என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அடுத்து என்னாச்சு அவர் யாருன்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. காசு கொடுத்தா தான் அவங்க பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வாட்டி கேட்டு பார்க்குறாரு. கண்ணனோட மனைவி சொல்ல மாட்டேன்றாங்க. உண்மையை மறைச்சு வச்சாலும் அது கண்டிப்பாக வெளியில் வந்துடும், நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன். அதே சமயம் உண்மையை மறைக்கிறதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டும் என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறாருங்க. இப்போ இந்த கண்ணனை கஸ்டடியில் வச்சு துருவி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. இங்கே பாரு எதையுமே மறைக்காம உண்மையை சொல்லிடு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்ல அது வந்து சார் அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இவன் சொல்லிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அப்படியே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு இவர் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்
எனக்கு சுகர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. எல்லோரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. பல நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கண்ணன் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக இந்த கல்லு கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அது ஒரு மர்டர் தான். ஸோ அவருடைய மர்டருக்கும் இப்போ இவர் இறந்து போனார் இல்லையா பாபு, அவருடைய மர்டருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இந்த கண்ணன் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாருங்க. இந்த ஊருக்குள்ள 2 பேர் இருந்திருக்கிறாங்க, ஜாய் மற்றும் இன்னொரு நபர். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கடை ஒன்று ஏலத்துக்கு வந்திருக்குது. அந்த கல்லுக்கடையை வந்து ஜாய் அப்படின்ற நபர் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பாபு பார்த்தீங்கன்னா அந்த கடையை பிடிச்சிட்டாரு. அதனால இந்த பாபுக்கும் ஜாய்க்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருந்திருக்குது. ஜாய் வந்து அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாரு. ஸோ ஜாயை கொலை பண்ணது இந்த பாபுவா இருக்கலாம் அப்படின்னு இவர் சந்தேகப்படுறதா சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லாரு கூடயுமே வந்து பாபு கனெக்ஷன் வச்சிருக்கிறதுனால யாருமே வந்து பாபுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கவே கிடையாது. சுனிலனா கூட ஒரு முறை சொன்னாங்க, கண்டிப்பாக இந்த ஜாயை கொலை பண்ணது இந்த பாபுவாக தான் இருப்பான்ட்டு அப்படின்னு சொல்ல, இதில் என்ன இருக்குது, இவனும் இவனோட தகவலும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கில் எந்த ஒரு லீடுமே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மண்டை குழம்பி போயிடுறாருங்க. திரும்ப இந்த கேஸ் ஃபைல்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தங்களே இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோடைய சந்தேகம் இந்த சுனில் பக்கம் திரும்புது. ஆக்சுவலாக இந்த சுனில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பாபுவும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்திருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதில் இவங்க 2 பேருக்கு இடையில கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை அந்த டைரியில் எழுதியிருந்திருக்கிறாங்க. அந்த டைரியில் இருந்த பேஜ் கிழிக்கப்பட்டிருந்திருக்குது. ஸோ சுனில் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையின் காரணமாக பாபுவை போட்டு தள்ளி இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. இந்த கொலையை இவர் எப்படி பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய பொண்டாட்டி அன்னைக்கு ராத்திரி ஃபோன் பண்ணியும் இவர் அந்த கடையை விட்டு போகவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணன் கிட்ட வந்து அந்த மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு கண்ணன் கிட்டே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியும் காட்டியிருந்திருக்கிறாரு. ஸோ அதில் ஒரு மனுஷனை மறைய வைக்கிறது எப்படி அப்படின்ற அந்த மேஜிக் ட்ரிக்கை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த மர்டரை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருக்கிறாரு. நல்லா லென்த்தாக இருக்கக்கூடிய கயிறை வாங்கி அதை தூக்கு மாதிரி ரெடி பண்ணி ஒரு எண்டை கடைக்குள்ளேயும் இன்னொரு எண்டை வெளியும் தொங்க விட்டுருந்துருக்கிறாரு. ஸோ ஒரு ஆள்னால இந்த மர்டரை பண்ண முடியாது. அதனால் டூப்ளிகேட் சாவி போட்டு இந்த சுனிலோடைய கூட்டாளியை வந்து நீங்கள்லாம் கடைக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே உள்ளே வர வச்சுட்டாப்ல. ஸோ நீங்கள்லாம் சீட் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இந்த கில்லர் கடைக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறான். சுனில் பிளானை போட்டு பக்காவாக ஏற்பாடு பண்ணி வச்சுட்டான். சுனிலோடைய கூட்டாளி வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டு சுனில் கொடுத்த அந்த ஒரு ஃபேக் கீயை வச்சு இவன் வெளியில் போயிட்டான். அதுக்கப்புறம் உள்ளே யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி சுனில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் லாக் பண்ணிட்டு வந்து உள்ளேருந்து யாரும் வெளியில் போல, வெளியிருந்து யாரும் உள்ளே வரல அப்படின்ற மாதிரி பேசி நடிச்சிருந்துருக்கிறான். சுனில் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் சுனில் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளுக்குள்ளே ஒரு கலவரம் ஏற்படும் போது சுனில் அமைதியாக இருந்திருக்கிறான். அந்த கலவரத்தில் புட்கள்லாம் டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதா எவிடன்ஸையும் இவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக இன்னொரு சம்பவம் அந்த பாரில் நடந்திருக்குதுங்க. செத்து போன பணத்தை வச்சுட்டு ஆளுக்கு சண்டை கட்டி இருந்திருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாரில் பிஜு அப்படின்ற ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி கேஸ் வாங்கிட்டு உள்ளே போய் இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாரு. அதனால் இன்னொரு கேஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த 3 பசங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கினதெல்லாம் ஒரு கேஸா, எங்கள் மேலே ஏகப்பட்ட கேஸுகள் இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேர்த்துக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறி டெட் பாடி மேலேயே அடிச்சு படுத்து உருண்டுகிட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் பிஜுவோட தலையில் அடிபட்டு கீழே விழுந்துட்டாருங்க. போலீஸ் வர வந்துகிட்டு இருக்கு. போலீஸ் வந்தால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பாரை பழையபடிக்கே பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது தான் கிரைம் சீனில் இருந்த எவிடன்ஸ் எல்லாமே வேனிஷ் ஆகிருந்திருக்குது. இப்போ சுனில் இருக்கிறார் இல்லையா, அவருடைய ஃபோன் நம்பரையும் கண்ணனுடைய ஃபோன் நம்பரையும் ட்ராக் பண்ணி அவங்க யார் கூடலாம் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல சுனில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவரோட மனைவி கிட்ட தான் பேசியிருந்திருக்கிறாரு. வேற யார் கூடயுமே கான்டாக்ட் பண்ணல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. உடனே ஹீரோ சொல்றாரு, அவன் கில்லர் கூட நேரடியாக கான்டாக்ட் பண்ணியிருந்திருப்பான், அதனால தான் செல்ஃபோன் ரெக்கார்ட்ஸ்ல மாட்டவே இல்லை அப்படின்ட்டு. இப்படியும் பகல் நேரத்தில் இந்த சுனி வந்து அந்த கல்லுக்கடைக்கு கில்லரை கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பான். ஸோ ஏதாவது ஒரு சிசிடிவியில் இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஃபுட்டேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜை நம்ம ஹீரோ உயர் அதிகாரி கூடயே போய் பார்க்குறாருங்க. போய் பார்த்தா சுனில் மட்டும்தான் தனியாக இந்த கல்லுக்கடைக்கு வந்திருப்பாரு, தனியாக போயிருந்திருப்பாரு. ஸோ கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாருமே இல்லை. உயர் அதிகாரிக்கு செம்ம காண்டாகுது. ஏதோ 10 நாளில் கிழிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன். இதில் எந்த ஒரு லீடுமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்க. யார் மேலே நமக்கு சந்தேகம் இருக்குமோ அவனை பிடிச்சி வாங்கினோம்னா கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவான். அதை விட்டுட்டு உன்னோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு லீடு கூட கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி உயர் அதிகாரி பயங்கரமாக திட்டிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ காருக்குள்ள உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வழியாக வந்த இந்த கண்ணனோட மனைவி என்ன களைப்பா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. கண்ணனோட மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு என்கிட்ட வந்து காசு இல்லை, அதனால தான் உங்ககிட்ட காசு கேட்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கும்போது, அடா அப்படியெல்லாம் இல்லை, அன்னைக்கு உண்மையிலேயே என்கிட்ட காசு இல்லை, இல்லாட்டி வாரை வள்ளல் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. சரி அன்னைக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. அப்போ இந்த கண்ணனோட மனைவி சொல்கிறாங்க, அன்னைக்கு ராத்திரி இந்த பாத்திரம் கழுவுறதுக்காக அவங்க வெளியில் வரும்போது பட்டையா ஒரு நபர் நின்றுட்டு இருந்ததாகவும் அந்த நபர்கிட்ட வந்து இந்த சுனில் பேசிட்டு இருந்ததாகவும்
இந்த கண்ணனோட மனைவி ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இப்போ இந்த கண்ணன் இருக்கிறார் இல்லையா, சுனிலை மீட் பண்ணி உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன ரகசியம் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக அந்த ஜாயை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த பாபு தான் அப்படின்னு சொல்ல, பாபு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அன்னைக்கு ஒரு நாள் தவளை பிடிச்சிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பாபு இருக்கிறார் இல்லையா, அவருடைய காம்படிட்டரான ஜாயை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் மூழ்கி பயங்கரமாக சாவடிச்சிருந்துருக்கிறாரு. இவர் பார்த்துட்டாரு அப்படின்ற விஷயத்த அவரும் பார்த்துட்டாரு. அவர் வந்துட்டு தவளை பிடிக்கிறது இல்லீகல், உனக்கு தெரியாதா, நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அவர் பார்த்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாரு. உடனே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இந்த கண்ணன் கிளம்பி போயிட்டாருங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் சுனில் பார்த்தீங்கன்னா கண்ணனுடைய சட்டையை பிடிச்சி நீ இதை ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, நான் இதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணினேன், அந்த இடத்துல அந்த அண்ணா நின்றுட்டு இருந்தாரு, அதனால தான் என்னால் சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி கண்ணன் சொல்கிறாருங்க. என்கிட்ட இன்னொரு ரகசியம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு ரகசியமா அப்படின்னு சொல்லி இந்த சுனில் கேட்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயை வந்து கொலை பண்ணது பாபு. ஆனால் பாபுவை கொலை பண்ணது யார் தெரியுமா? ஜாயோடைய பையன். ஜாயோட பையன் வேறு யாரும் கிடையாது, எஸ்ஐ சந்தோஷ். அதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாரே நம்ம ஹீரோ, அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சுனிலுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாயோட கொலை வழக்கில் மிஸ்ட்ரி இருக்குது சார், அதனால் நான் அதை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த வழக்குக்கும் இந்த பாபுவோட கொலை வழக்குக்கும் லிங்க் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ இந்த சுனிலும் கண்ணனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்ணன் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இந்த ஜாயோட பையன் தானே இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம வந்து மேல் அதிகாரி கிட்ட சொல்லிடலாம், அவரே கொலை பண்ணிட்டு அவரே இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, உடனே இந்த சுனில் சொல்கிறாரு, ஒருவேளை போலீஸ்காரங்கெல்லாம் ஒரே டீமாக இருந்தால் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாபுவை எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்ற பேட்டர்னை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணனோடைய மனைவியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ கண்ணனோடைய மனைவி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவர் பக்கத்துலேருந்து ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கண்ணனோட மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒன்று தான், என்னோட சைல்டுஹுட்டும் உன்ன மாதிரி தான் இருந்திருக்குது அப்படி இப்படின்னு அதையும் இதையும் சொல்லி எப்படியாவது உண்மைகளை கறந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் கண்ணனோட மனைவி வாயிலிருந்து பெருசாக எந்த ஒரு டேட்டாஸுமே கிடைக்க மாட்டேதுங்க. இப்போ சுனிலும் கண்ணனும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கடையை சுற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஸ்டேஷனில் இருக்கிறாருங்க. அப்போ மிரண்டா கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி என்னை வீட்டில் யாரோ ஒருத்தன் கொல்ல பார்க்குறான், தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒன்றும் பதட்டப்படாத, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கூட போட்டிருக்க மாட்டாருங்க. பைக் எடுத்துகிட்டு ரொம்ப வேகமாக மிரண்டாவோட வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு மிரண்டாவோடைய வீட்டு வழியே தெரியல, எப்படியோ அடிச்சு பிடிச்சி அந்த வீட்டுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ மிரண்டாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிரண்டாவோடைய புருஷனான கண்ணன் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட நிலமையில ரோட்டில் ஓடி வராருங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சுனில் வராரு. என்னடா ஆச்சு உனக்கு, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஸ்கூல் பஸ் வந்து என்ன கொல்ல பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏதோ ஒரு ஸ்கூல் பஸ்ஸு நம்ம கண்ணனை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ கண்ணன் வந்து சுனில் கிட்ட சொல்கிறாரு, நான் தான் சொல்கிறேன்ல இந்த ஜாயோட பையனான போலீஸ் ஆஃபீஸர் சந்தோஷ் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் நம்ப மாட்டேன்றீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு புரியுது, கண்டிப்பாக அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சுனில் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த கண்ணனோட வீட்டை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறாரு. மிரண்டான்னு சத்தம் போட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணை காமிச்சிட்டே உள்ளே போனால் மிரண்டா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ கில்லர் பார்த்தீங்கன்னா இந்த மிரண்டாவை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு மிரண்டா வெளியில் வரலான்னு உடனே அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மரத்துக்கிட்ட நின்று தான் என்னை அட்டாக் பண்ணுனா அப்படின்ற மாதிரி மிரண்டா சொல்கிறாங்க. உடனடியாக அந்த இடத்துல நம்ம ஹீரோ போய் பார்க்குறாரு. அப்போது ஒரு மாத்திரை கவர் ஒன்று இருக்குதுங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துக்கு வந்துட்டு போனது சுனில் தான். ஸோ சுனில் தான் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஒரு பக்கம் இந்த சுனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் கில்லர் அப்படின்னு சந்தேகப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சுனில் தான் கில்லர் அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ சுனிலும் அதுக்கப்புறம் கண்ணனும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கடைக்குள்ள போயிட்டு எப்படி இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சாக்கு மூட்டையில் வந்துட்டு வெயிட் வச்சு அதை கயிறில் கட்டி அந்த கயித்தை வந்து மேலே போட்டு வெளியிருந்து இழுத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது எல்லாருமே கல்லுக்கடைக்குள்ளே இருக்கும்போது எப்படி வந்து இந்த பாபுவை பிளான் பண்ணி கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சுனிலுக்கு என்னமோ ஒன்று தோணுதுங்க. அந்த கடைக்கு வெளியில் நின்று தம் அடிச்சுட்டே பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அந்த தம்மை தூக்கி போட்டு ஒரு பாட்டுக்கு உள்ளே போறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. அதாவது அந்த கல்லுக்கடை தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம ஹீரோ பைக் எடுத்துட்டு ரொம்ப வேகமாக அந்த கல்லுக்கடைக்கிட்ட வராருங்க. அந்த கல்லுக்கடைக்கு வந்து பார்த்தா அந்த கடை பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பார்த்தா அங்கே ஒரு கூட்டம் கூடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே யாரோ ஒருத்தங்க இறந்து கிடக்குறாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்றத விஷுவலாக காட்டுறாங்க. இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா சுனிலும் நம்ம கண்ணனும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. சுனில் அந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் சுனில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்க. அதாவது இந்த மேஜிக் ட்ரிக்கில் வேனிஷிங் பியூட்டி அப்படின்ற ஒரு ட்ரிக் இருக்குதுங்க. அந்த ட்ரிக்கை பயன்படுத்தி தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய கில்லர் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்போ யார் அப்படின்ற மாதிரி கேட்க, அது வேற யாரும் கிடையாது, உன் பொண்டாட்டி தான் இந்த மேஜிக் ட்ரிக்கை பயன்படுத்தி பாபுவை கொலை பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்த இந்த சுனில் சொல்கிறாருங்க. எக்ஸிக்யூஷன் உன்னோட பொண்டாட்டியாக இருந்தாலும் அதற்கான பிளானு நீ போட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல வெளியில் மரம்
எரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் போயிட்டு அந்த மரத்தை அணைக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது சுனிலுக்கு அவர் மேலே டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம சுனில் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ நடிக்காத, நீயும் உன் பொண்டாட்டி சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஊருக்காரங்களுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி மேலே டவுட் வரணும் அப்படின்றதுக்காகவே உன் பொண்டாட்டியை கல்லுக்கடைக்கு வர சொல்லியிருக்க. உன் பொண்டாட்டி உள்ளே வந்து பாபு கிட்ட கண்ணன் இருக்கானா அப்படின்ற மாதிரி மட்டும்தான் கேட்டுட்டு அவள் வெளியில் போனா. ஆனால் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி நீ ப்ரோட்ரேட் பண்ண. ஏன்னா அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு சிம்பத்தி இருக்கும். மேஜிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு முன்னாடி தான் இருக்கும், ஆனால் ஆடியன்ஸ் அதை கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ப்ராப்பராக இந்த கண்ணன் பிளான் பண்ணி தாங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு. கண்ணன் உள்ளேருந்து வேலை செய்வார், வெளியிருந்து கண்ணனுடைய மனைவி வேலை செய்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்து மேலே லைட்டு தொங்க விட்டு இந்த லைட் ஆன் ஆன உடனே நம்மளுடைய பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி பக்காவாக எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கருப்பு கலர் கயிறை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அந்த கயிறு வந்து உள்ளே வேலை பார்க்குறவங்களுடைய விசிபிலிட்டிக்கு தெரியாதுங்க. இந்த பாபு இருக்கிறார் இல்லையா, சேரில் போய் உட்காந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிக்கக்கூடிய ட்ரிங்கில் வந்துட்டு மாத்திரையை கலந்துருவாங்க. அதை குடிச்சிட்டு ஒரு மயங்கிடுவார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம கண்ணன் என்ன பண்ணுவார்னா அந்த கைத்தை அவருடைய கழுத்தில் மாட்டி விட்டுருவார். உள்ளே இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் சேர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பாபு ரூமில் இருந்து ஒருத்தர் போய் சேர் எடுத்துகிட்டு வராரு. அப்போ பாபு நார்மலாக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரை பார்க்க வச்சிட்றாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் வெளியே இருக்கக்கூடிய கைத்தை பார்த்தீங்கன்னா இந்த கண்ணனுடைய மனைவி இழுத்து அங்கே இருக்கக்கூடிய மினி டோரில் கட்டி விட்டுருவாங்க. ஆக்சுவலாக அந்த வண்டி ஸ்லோப்பான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்குங்க. அந்த வண்டி கீரில் நின்றுட்டு இருக்கும். ஸோ இந்த கயிறு அந்த மினி டோரில் கட்டி விட்டு கீரில் இருக்கக்கூடிய வண்டியை நியூட்ரல் பண்ணி விட்டுட்டா அது கொஞ்சம் தூரம் நகர்ந்து போகும். ஸோ நகர்ந்து போய் அது நிற்கும். அது நகர்ந்து போகும்போது அந்த கயிறு உள்ளே வந்து பாபுவோட கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கும். அப்படியே தூக்க அவ்வளோதான், நம்ம பாபுவோட கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆளுங்களுக்கெல்லாம் தெரிய வந்து அந்த கயிறை அறுப்பாங்க இல்லையா, அப்போ அவ்வளோ நீளமாக இருக்கக்கூடிய கயிறை வெளியே இருக்கக்கூடிய இந்த கண்ணனுடைய மனைவி எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கம்மி லென்த்தாக இருக்கக்கூடிய கயிறு மட்டுமே இருக்கும். அதே சமயம் இது எல்லாத்தையுமே க்ளவுஸ் போட்டுட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. வெளியில் நம்ம கண்ணனுடைய மனைவி நிற்கிறது உள்ளே இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பார் கண்ணாடியை முதற்கொண்டு இவர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாருங்க. அது எல்லாத்தையும் கூட ப்ராப்பராக கிளியரும் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதே சமயம் போலீஸ்காரங்களுக்கு இவங்க மேலே டவுட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ணனுடைய மனைவி வந்து என்ன ஒருத்தன் கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாத்தையும் அடித்து உடச்சிக்கிட்டு இருந்தது வேறு யாரும் கிடையாது, கண்ணன் தான். அது மட்டும் இல்லாமல் கண்ணன் பார்த்திங்கன்னா சுனிலை மாட்டி விடுறதுக்காக அங்கே மாத்திரை கவரை போட்டுட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸுக்காரன் ஒருத்தன் துரத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பொய்யும் சொல்லியிருந்திருக்கிறாரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க கிட்ட அவங்க பாவம் அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு நல்ல பேர் வாங்குறதுக்காகவும் சுனிலை மாட்டி விட்டுட்டு இதிலிருந்து எஸ்ஆயிரலாம் அப்படின்றதுக்காகவும். ஆனால் சுனிலுக்கும் இந்த மாதிரி மேஜிக் ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால சுனில் பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் சீனை பார்த்த உடனே இது வந்து மேஜிக் ட்ரிக் பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு செட்டப் மாதிரி இருக்குது அப்படின்றத வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாருங்க. சுனிலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணன் பார்த்தீங்கன்னா சுனிலை கத்தியால் குத்தியே கொலை பண்ணிடுறாருங்க. அந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாயிருது. ஆனால் இந்த சுனில் வெளியில் வந்து விழுந்து இறந்து போயிடுவார். சரி, இந்த கண்ணன் வந்து எதற்காக பாபுவை கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணனுடைய மனைவி இந்த பாபு கிட்ட கடன் வாங்கியிருந்திருக்கிறாங்க. அந்த கடன் காசை திருப்பி கொடுன்னு அப்போ மிரட்டிக்கிட்டு இருப்பார். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கண்ணனும் கண்ணனோட மனைவியும் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த பாபு வீட்டுக்கு வந்து நீ என்ன பணம் தர முடியாதா அப்படின்ற மாதிரி போட்டு அடின்னு அடிச்சிருந்துருக்கிறாரு. அப்படி அடித்ததில் பார்த்தீங்கன்னா கண்ணனுடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க, அபார்ஷன் ஆயிருந்திருக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி இந்த பாபு அடித்ததால் அவங்களுக்கு அபார்ஷன் நடந்திருக்கும். அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே இந்த கண்ணனோடைய மனைவியும் பிளான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. கரெக்டான டைம் கிடச்சி எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இப்போது சுனிலை இவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்து அவரோட மனைவி கிட்ட அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. மேஜிக்கோட ரகசியத்தை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு என்னுடைய அப்பா சொல்லியிருக்கிறாரு. பட் அதை மீறி நான் சுனில் கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அந்த ட்ரிக்கை அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம பண்ண கிரைமை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு அழுகுறாரு. போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. உடனே இந்த கண்ணனுடைய மனைவி கத்தி எடுத்து கொடுத்து இதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி நீ இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த கண்ணன் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி காலத்திலேயே கத்தி வச்சு போலீஸ்காரங்க கிட்ட வந்தீங்கன்னா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாருங்க. ஆனால் ஹீரோ பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணன் தான் கில்லர் அப்படின்னு உறுதியாயிடுச்சு இல்லையா, பட்டுன்னு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாருங்க. புல்லட் பார்த்தீங்கன்னா கண்ணன் மேலே படாம கண்ணனுடைய மனைவி மேலே பட்டுருது. கண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாரு. உடனடியாக போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா கண்ணனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கண்ணனுடைய மனைவியை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோ வந்து கண்ணனோட மனைவி மீட் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ கண்ணனோட மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாமே போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே வந்து நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. இந்த சுனிலை கொலை பண்ணது கண்ணன் தான். கொஞ்சம் விட்டுருந்தா நேற்று ராத்திரி உன்னையும் உன் புருஷனையும் கொலை பண்ணியிருப்பான். ஆனால் ஒன்று, இந்த பாபுவை கொலை பண்ணது கண்ணன் கிடையாது, வேற யாரோ ஒருத்தங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் வெளியிருந்து கொலை பண்ணியிருக்காங்க. கூடி சீக்கிரம் அவங்க யார் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் பார்த்தீங்கன்னா கண்ணனோட மனைவிக்கு தெரிய வருது, அப்போ இன்னும் பாபுவை கொலை பண்ணது நாம தான் அப்படின்னு போலீஸ்க்கு தெரியல அப்படின்ட்டு.
கொலை நடந்த பேட்டர்ன் வந்து கண்ணனுடைய மேஜிக் ட்ரிக் படி தான் இருக்குது. ஆனால் கொலை பண்ணது கண்ணன் கிடையாது. அந்த கில்லர் ஒருவேளை நம்ம கண்ணு முன்னாடி கூட இருக்கலாம், என் கண்ணெதிரே கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கண்ணனுடைய மனைவிக்கு திக்குன்னு இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணனுடைய மனைவி கையை பிடிச்சி கூடி சீக்கிரம் நான் அந்த கில்லரை பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. போய் பிடிங்க அப்படின்ற மாதிரி பட்டுன்னு அவங்களும் பதில் சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் வந்து டைம் ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கண்ணனுடைய மனைவியை பார்த்து சொல்கிறாருங்க. கண்ணனுடைய மனைவியும் கில்லர் தான் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற சஸ்பென்ஸோடையே இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.